இந்த 3 பொருள் வச்சு ஜூஸ் ஒண்டி தான் குடிக்கணுமா என்ன? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஜாம் செய்யலாமா? இதை மூணுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த பேன்ல போட்டுக்கலாம். போட்டு வந்து நல்லா வந்து ஃப்ளேம் வந்து ஸ்லோல வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நான் இப்போ யூஸ் பண்ண ஸ்பேச்சுலா வந்து மீஷோல தான் பை பண்ணியிருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டிஎம்கே வந்துடும். சரி, இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நான் வந்து 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேன் வேணும்னா நீங்கள் 5 ஸ்பூனாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு திக்கான பதம் வரும்போது 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வரும்போது நான் வந்து ஸ்பேச்சுலா வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க, 2 லேயரா பிரிவுல அந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவத்துல வந்துச்சு. நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் ஸ்டோர் பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.